காலையில் வந்து நைட்டு தூங்க போகிறப்ப நல்லா படுத்துருந்துருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை கால் முடியாமல் போயிருக்கும். நிறைய ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷனில் 4 to 6 அந்த டைமில் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரெம் ஸ்லீப்பில் நடக்கிற வேரியபிலிட்டி, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, பிபி அதிகமாகிறது, அந்த நேரத்தில் கார்டிசால் ரிலீஸ் ஆகுது, இதெல்லாம் ஒரு ரீசன். ஸோ இந்த மாதிரி தான் சார் ஸ்லீப் ஸ்டேஜஸை நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஒரு ஸ்லீப்பில் வந்து நம்ம தூங்க ஆரம்பித்து எந்திரிக்கிறதுக்குள்ளே 5லேருந்து 6 தடவை இந்த ஸ்டேஜஸ் நான் ரெம்மும் ரெம்மும் மாறி மாறி வரும். அதோட டியூரேஷன் வேரியபிள் ஆகும். ஆவரேஜ் டியூரேஷன் 90 மினிட்ஸ்னா அது முதல் நடந்ததுன்னா அவங்க 9 மணி நேரம் தூங்கியிருக்காங்க. 5 முதல் பண்ணாக்கா 7.5 மணி நேரம் தூங்கியிருக்காங்க. இப்போ இந்த டைமை சொல்லும்போது எவ்வளவு நேரம் டீப் ஸ்லீப் இருக்கணும், எவ்வளவு நேரம் ரெம் ஸ்லீப் இருக்கணும்? 20 to 25% வந்து அந்த டீப் ஸ்லீப், அந்த N3 ஸ்டேஜ் இருக்கணும் சார். இப்போ நம்ம சம்டைம்ஸ் எந்திரிப்போம், சரி ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கலான்ட்டு படுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்லீப் சைக்கிள். நீங்கள் இடையில எந்திரிக்க முடியாது. N1, N2, N3 போய் ரெம்முக்கு போய் தான் நீங்கள் எந்திரிக்க முடியும். அதனால தான் 1 hour கழிச்சு தான் திருப்பி நம்மளால எந்திரிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம டீப் ஸ்லீப் அப்படின்றது 20 to 25% வந்து நமக்குள்ளே இருந்தால் தான் நல்லது. ஆஃப்டர்நூனில் ஒரு நேப் எடுக்கிறது நல்லதா டாக்டர்? அது வந்து டிபெண்ட் சார். எல்லாரும் கண்டிப்பாக எடுக்கணும்னு இல்லை. ஒரு சிலருக்கு அந்த நேப் இருந்தால் அவங்க வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து டே டைமில் அவங்க என்ன கன்வீனியன்ட் டைமோ ஒரு 20 மினிட்ஸ் ஷார்ட் நேப்பு, நம்ம ஊரில் பூனை தூக்கம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தூங்கி எந்திரிக்கிறது நம்மளோட காக்னிஷனை இம்ப்ரூவ் பண்ணும். பட் இது ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கும். சில பேரால் 20 நிமிஷத்தில் எந்திரிக்க மாட்டாங்க. 1 hour 2 மணி நேரம் தூங்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஹெல்த் ஹசார்டு வரும், ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஒருத்தங்களால 20 நிமிஷம் படுத்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து தே கேன் கோ ஃபார் ஷார்ட் பஃபர் நேப்னு சொல்லுவோம். இந்த ஸ்லீப் சயின்டிஸ்ட் எல்லாம் கொடுக்குற டைமே 20லேருந்து 28 மினிட்ஸுக்குள்ளே இருந்துக்கணும். ஆமாம், 28 மினிட்ஸை தாண்டி இருந்தால் டயர்ட்னஸ் ஆகிடுவாங்க. ஆமாம், மற்றபடி அந்த ஸ்லீப் இஸ் யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நிறைய பேர் தூங்காததுனால ஸ்லீப் டெட் வந்துடுது. அந்த ஸ்லீப் டெட் அடையிறதுக்கு என்ன சொல்றாங்க டாக்டர், 3 வாரத்துக்கு டெய்லி ஒவ்வொரு வாரமும் 15 நிமிஷம் முன்னால தூங்க கத்துக்குங்க. இப்ப நீங்க நைட்டு 11 மணிக்கு தூங்குறீங்கன்னா 10:45 தூங்குங்க. இன்னொரு வாரம் 10:30 மணிக்கு தூங்குங்க. அப்புறம் 10:15 தூங்குங்க. இந்த மாதிரி தூங்கி அந்த டெட்டை பண்ணணுங்க, அதிகப்படுத்திக்கிங்க. பட் ஜென்ரலா எல்லாரும் சொல்றது குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் குவான்டிட்டி. ஆமாம் சார், குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம். ஆனால் டீப் ஸ்லீப் வரும்போது டாக்டர் குவாலிட்டி முக்கியமா குவான்டிட்டி முக்கியமா? டீப் ஸ்லீப் வரும்போது நமக்கு குவாலிட்டி முக்கியம். ரெம் ஸ்லீப்ல வந்து குவான்டிட்டி முக்கியம். வெரி குட். ஸோ ரெம் ஸ்லீப்னா குவான்டிட்டி இருக்கணும், டீப் ஸ்லீப்னா குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ நல்லா தூங்குறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க நல்லா தூங்கியிருக்காங்களா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும் சார். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், படுத்தோன்னே எவ்வளோ நேரத்தில் தூங்குறீங்க, பெட்டுக்கு போயிட்டு எவ்வளோ நேரத்தில் உங்களால் தூங்க முடியுது, இல்லை உருண்டுக்கிட்டே இருக்கிறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, அது ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது இடையில எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் யூரின் போகிறதுக்கு எந்திரிச்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இடையில வந்து ஏஜ் ஆக ஆக ஒரு தடவை எந்திரிப்பாங்க. ஆனால் எந்திரிக்காமல் தூங்குறது வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பு.